ஹலோ கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். இப்போ எங்கடா போப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ். எங்கே போக போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. நம்ம என்னென்னலாம் போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 hours முன்னாடியே வந்து பொள்ளாச்சிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மள ஃபுல்லாக செக் பண்ணி தான் அப்புறம் வந்து ஏர்போர்ட்டில் உள்ளே விடுவாங்க ஃப்ளைட்டில். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 hours முன்னாடியே போய் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். கேட்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டே கண்ணில் காமிப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக ஃப்ளைட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதான் நம்ம போகிற ஃப்ளைட்டு. உண்மையிலே வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இப்படி ஏறி அப்படி இறக்கி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறது. அதனால கொஞ்சம் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நான் வந்தேன். அதே மாதிரி சூப்பராகவும் இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். அப்படி என்ன இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ ஃபைனலி நம்ம ரீச் இன் முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்கும். இது என்ன ஏர்போர்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஓகே, கைஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியும். கொஞ்சம் பேருக்கு வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்துட்டு சூப்பரான ஒரு பீச்சுங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பீச்சை நான் வந்து பார்த்ததே இல்லை, அது இந்த மாதிரி மூமெண்ட்டில். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைம் தான். இந்த டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் எத்தனை மணி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா கெஸ் பண்ணி வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த டைமை சொல்கிறேன். உண்மையிலே ஷாக் ஆயிருவீங்க. என்னடா இந்த இடத்துல இந்த டைம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஷாக் ஆயிருவீங்க. நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 7:15 ஆயிடுச்சு. ஸோ எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. என்னடா இன்னும் சன்செட்டே ஆகலன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த இடம் வந்துட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒரு சன்செட் அப்படியே சன்செட் ஆகிற மாதிரி ஒரு வியூ கிடச்சிருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே சொல்கிறாங்க பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா இருட்டவே இல்லை. உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த பீச் அப்படியே பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே இருந்தோம். இங்கே பீச்சுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டே எடுத்துட்டோம். ஸோ அதனால் பீச்சுக்கு பக்கத்தில் இருந்துட்டு அப்படியே இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட்டே ஆச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போனோம். இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் இருக்க போகுது. நாங்கள் வந்துட்டு நிறைய இடத்துக்கு போனதெல்லாம் இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு நாங்கள் வந்து. இந்த 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பேஞ்சிட்டே இருக்குது. இதோட 2வது நாள். ஸோ எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துடுது. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டி இந்த மலையில் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணி இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன். நான் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி எங்கேயாச்சும் பிக் டேடி இந்த மாதிரி கசினோ அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சோம். பட் அங்கே ரேட்டெல்லாம் பயங்கரமான ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால பெருசாக போக முடியல. சொல்லப்போனால் அங்கே போகவே வேண்டாம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா பப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெடி ஸ்டடி 1 2 3 ஸ்டார்ட்.
கைஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வைப்ல இருக்கும். ஸோ பப்புக்குள்ளே இப்போ நம்ம வந்தாச்சு. இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க போது. இங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி பப்பு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நிறைய கறக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஃபோர்ட் ஒன்று ஃபேமஸான ஒரு ஃபோர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணாங்க. உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தோம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இதை பார்த்து நம்ம உள்ள போய்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து என்ட்ரி ஆனால் உள்ள வந்தோம் அப்படின்னா உங்களே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப க்ரௌட் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெயில், அதாவது இந்த அண்டர் கிரவுண்டில் தான் ஜெயில் வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் கத்திட்டு இருந்தோம். ஒரு மாதிரி எக்கோ அடிச்சது நல்லா இருந்துச்சு. அந்த காலத்துல இந்த மாதிரி யோசிச்சு எப்படி அண்டர் கிரவுண்டில் கட்டியிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு அப்படியே பின்னாடி வந்தோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செம வியூங்க, சத்தியமா சொல்றேன், வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் என்னடா ப்ரௌன் கலர் இருக்கு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீச்ல கலக்குறதுனால ப்ரௌன் கலர் இருந்துச்சு. ஸோ ஆனா வியூலாம் பயங்கரமா இருக்குங்க. மழை பெய்யறது தான் கடுப்பா இருந்துச்சு. பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வியூல வந்துட்டு பார்க்கும்போது உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ட்டோட நேம் போட்டிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இங்கே அப்படியே பார்த்துட்டு ஓப்பனிங் க்ளோசிங் டைம் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி வந்துட்டோம். கேஎஃப்சி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம பசி ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு பஜார் இருந்துச்சு. ஸோ அந்த பஜாருக்கு வந்தோம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீப்பாகவும் இருக்குது, ரொம்ப ஹையாகவும் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10,000 15,000 அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. நிறைய விதமான கோவாக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலேயே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மியூசிக் எக்யூப்மெண்ட். உன் மாதிரியா சவுண்டு நல்லா வந்துச்சு, நல்லா இருந்தது. அப்படியே முடிச்சுட்டு வெளில வந்தவங்க இங்க பாருங்க எப்படி மழை வந்துட்டு இங்க பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப மழை டைமுங்க. இந்த டைம்ல மட்டும் வந்துடாதீங்க. இந்த ஜூன் ஜூலை டைம்ல எல்லாம் ஏன் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு மழை ஜாஸ்தியா இருந்துச்சு. பக்கத்துல வந்துட்டு இங்க எல்லாம் என்னடா அது ஷோரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் வந்து சரக்கு கடைக்கு ஷோரூம் மாதிரி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே பாக்குறதுக்கு எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. சரி நைட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ரூமு கிட்ட வந்தோம். ரூமு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமான ஒரு வியூங்க. உண்மையிலேயே பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு இந்த மாதிரி நைட் டைம்ல அங்க இருக்கும்போது. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா காலைல எந்திரிச்சோன்னா பயங்கரமான மழைங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுக்கு தான் கார் எடுத்திருந்தோம். ஸோ அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்க எல்லா இடமும் சுத்திட்டு இருந்தோம். பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மலையோட ஒரு மலையில உட்காந்து பீச்சை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோம். உண்மையிலேயே சொல்றேங்க வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த இடம் வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா அமைதியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா உங்க கேங்கோட வந்தீங்க அப்படின்னா பயங்கரமா நீங்க வைப் பண்ணலாம். இந்த இடம் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே வியூவை பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க வந்து ரெண்டுக்கு எடுத்த கார் இதுதான் பலேனோ. சோ இது வந்து பாத்தீங்கன்னா திணறிட்டு அங்க இங்கேயும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருந்துச்சு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாதிரியா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நாங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இங்கேயே வண்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அலக்கடிச்சுட்டு இருந்தோம். நல்லாதான் இருக்கு வண்டி பாக்குறதுக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. பக்கத்துல ஒரு தாறு மரம் மேல ஏறி போய்கிட்டு இருக்கு, அசால்ட்டா போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் தான் வியூ இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த வியூ போய் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
உங்களுக்காக ஒரு குட்டி வீடியோ எடிட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடம் வியூ வந்துட்டு செம்மையா இருக்கு, நீங்க பார்க்கும்போதே தெரியும். உண்மையிலேயே வந்துட்டு செம்ம ஸ்பாட்டுங்க, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடியே நான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணி இன்ஸ்டால நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்க வந்துட்டு என் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வியூகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சும்மா அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்தது. இந்த ஷாட் பர்ஃபெக்டா, இந்த ஷாட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால நான் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்து லிங்க் தரேன், நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சேனல் அங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நைட்டு வியூவும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சுங்க. பாக்குறதுக்கு பாருங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டேல ஒரு லைஃபா இருக்கு, நைட் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி இருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி வைப் அந்த மாதிரி வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மார்னிங் வந்து ஃபிளைட் அப்படிங்கிறதுனால நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டே இங்க வந்துட்டோம். ஸோ கார் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்தாச்சு. சோ இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்க கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்றீங்க, இதெல்லாம் வந்து என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றீங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பின் பண்ணி வைக்க போறேன். சோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அதை வந்து கெஸ் பண்ணி கரெக்டா வேணா சொல்லுங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்ற இடங்கள்ல வச்சுதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்த கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமிங்கோட வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். சோ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்துட்டு ஃபிளைட்ல ஏறியாச்சு. சோ உண்மையிலே வந்து வியூ வந்துட்டு இந்த ஜன்னல் வர சீட்ல உட்காந்து வியூவை பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குதுங்க. சோ எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. சோ நீங்க சொல்ற இந்த கமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ அதுக்காண்டி தான் சொல்றேன். உண்மையிலே நல்லா இருக்கு ஃபிளைட்டோட வியூ. அதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளைட்ல போற ஒரு அந்த கிளாஸே வேற லெவல்ல இருக்குதுங்க. சோ ஃபைனலி நம்ம ரீச்ட் இன் கோயம்புத்தூர். சோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எப்படியோ ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேங்களா? இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.